ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பழைய டிஷர்ட் இருக்கும் பார்த்திங்களா வீட்டில், அதை வச்சு தான் இன்றைக்கி நான் ரிவ்யூஸ் வீடியோ போட்டிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி பத்தாத டிஷர்ட் எடுத்துக்கோங்க. இப்போ நான் காமிக்கிற மாதிரி இந்த ஸ்லீவ்லேருந்து அந்த ஸ்லீவ் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக இப்போ கட் பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. உங்களுக்கு இன்னும் ஈஸியாக வேணும்னா நீங்கள் வந்து ஸ்கேலில் வந்து லைன் போட்டு அப்படி கூட கட் பண்ணிக்கலாம், இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்லீவ்லேருந்து அந்த ஸ்லீவ் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ நான் காமிக்கிற மாதிரி டேப் எடுத்துக்கலாங்க. டேப்பில் வந்து இதோட நீள அகலம் பார்த்திங்கன்னா 16 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கணும். அதாவது 4 பக்கமும் 16 இன்ச் வர மாதிரி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கேல் வச்சு லைன் போட்டால் இன்னும் ஈஸியாக இருக்குங்க. இப்போ இந்த பக்கம் 16 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சேம் அதே மாதிரி இப்போ மேலே வந்து 16 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கிராஸாக இருக்க பீஸ் எல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக டேப்பில் வச்சு மேலேயும் கீழேயும் சைட்லேயும் 16 இன்ச் வர மாதிரி 4 பக்கமும் 16 இன்ச் வர மாதிரி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கேலில் வந்து டாட் மாதிரி போட்டு இல்லை லைன் மாதிரி போட்டு நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இப்போ நான் காமிக்கிற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ எனக்கு 4 பக்கமும் 16 இன்ச் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். வச்சு பார்த்துக்கோங்க, இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து 2 பீஸ் நமக்கு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா 2 பீஸ் நமக்கு இருக்குது. இப்போ இதே மாதிரி ஒரு வேஸ்ட்டு ரைஸ் பேக் தான் எடுத்திருக்கேன். இது வந்து சின்ன பேக் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பிளாஸ்டிக் ரைஸ் பேக்காக பார்த்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த பேக் வேணால் எடுத்துக்கலாம். 16 இன்ச் வர மாதிரி எந்த பை வேணால் இருந்தால் எடுத்துக்கோங்க. இதோட ஹேண்டில் வந்து நமக்கு தேவைப்படாது. இதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சைடு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கு பார்த்திங்களா, அதை வந்து நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்க போகிறோம். ஓப்பன் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெருசாக நமக்கு வேணும், 16 இன்ச் வேணும் இல்லைங்களா, அதனால் இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்க போகிறோம். உங்கள்கிட்ட வேறு எந்த பேக் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி கீழே இருக்குது பார்த்திங்களா, இந்த கீழேயும் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு பதிலாக சிமெண்ட் பேக்கு, பெரிய ரைஸ் பேக் எது வேணால் எடுத்துக்கலாங்க. நான் காமிக்கிற அளவு இருக்க மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்தால் இன்னும் ஈஸியாக இருக்குங்க. இப்போ நான் இதை கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் விரித்து காமிக்கிறேன். நமக்கு நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் அந்த 16 இன்ச் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே அளவுக்கு இதில் மார்க் பண்ணிக்கலாங்க. 4 பக்கமும் 16 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம இந்த பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி அரிசி பை இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட நம்ம எடுத்துக்கலாங்க. அது இன்னும் பெருசாக இருக்கும். அது நமக்கு 2 பீஸ் கிடைக்கும். 16 இன்ச் 4 பக்கமும் மார்க் பண்ணி அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு இதில் வந்து ஒரு பீஸ் தான் இருக்குது. இன்னொரு பீஸ் இன்னொரு பேக்கில் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதே அளவாக வச்சு அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 4 பக்கம் பார்த்திங்கன்னா 16 இன்ச் இருக்குது. இப்போ வந்து நான் காமிக்கிற மாதிரி 2 பீஸ் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து அந்த டிஷர்ட் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வைக்கணுங்க. 2 பீஸில் ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பைக்கு மேலே அந்த டிஷர்ட்டோட நல்ல சைடு வந்து மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சுட்டு இந்த மாதிரி 4 ஓரங்களில் மட்டும் தைக்கணுங்க. அதே மாதிரி இன்னொரு பீஸை அதே மாதிரி அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. 4 ஓரங்களில் மட்டும் தைக்கணும், மடித்து தைக்க வேண்டாம். சும்மா அந்த கார்னரில் மட்டும் ஓரமாக அப்படியே தையல் போட்டு வந்துடணுங்க, 4 பக்கம் மட்டும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அந்த பேக்கு மேலே இந்த டிஷர்ட் பீஸை வச்சு இப்படியே இந்த ஓரமாக அப்படியே தைச்சிட்டே வரணுங்க. 4 ஓரங்களில் மட்டும் தைக்கணும், மடித்து தைக்க வேண்டாங்க. ரொம்ப ஈஸியாக தைக்கலாங்க. தைக்கும்போது துணியை வந்து அப்படியே இழுத்து பிடிச்சி தைக்க வேண்டாங்க. அப்படியே ஓரமாக அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இதையெல்லாம் ஃபுல்லாக தைச்சதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், 2 பீஸும் நம்ம தையல் போட்டாச்சு. இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நான் காமிக்கிற மாதிரி இதை வந்து மேலே மட்டும் ஒரு அரை இன்ச்சுக்கு ஜஸ்ட்டு ஒரு ஃபோல்டு மட்டும் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு பீஸும் மேலே மட்டும் ஜஸ்ட்டு ஒரு ஃபோல்டு மட்டும் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு அரை இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்டு பண்ணி ஓரமாக அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். 2 பீஸ்லேயும் ஒரு பக்கம் மட்டும், ஒரு சைடு மட்டும் ஒரு அரை இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்டு பண்ணி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி 2 பீஸ்லேயும் ஒரு சைடில் மட்டும் இப்படி மடித்து தைச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், இப்போ அந்த ஸ்லீவை நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஃபஸ்ட்டு அந்த டிஷர்ட்டில் மேலே இருக்க அந்த போர்ஷனை கட் பண்ணோம்ல, அதை எடுத்துக்கலாம். இந்த ஸ்லீவு தாண்டி இந்த பக்கம் சென்டரில் இருக்கும் பார்த்திங்களா, இந்த ஸ்லீவ்லேருந்து அந்த ஸ்லீவ் உள்ள நடுவில் எவ்வளோ இருக்கோ அந்த லென்த்தை அப்படியே எடுத்துக்கலாம். எனக்கு இதில் வந்து 17 இன்ச் இருக்குங்க, அதை நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். ஸ்லீவ் வந்து சேர்த்து எடுக்க வேண்டாங்க. ஸ்லீவுக்கு அப்புறம் இருக்கிற அந்த கிளாத்தை மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம். இந்த 2 ஸ்லீவுக்கும் நடுவில் இருக்க கிளாத்தை மட்டும்தான் நம்ம எடுத்திருக்கோம் பார்த்திங்களா. இப்போ நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி இதோட உயரம் வந்து 3 இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. 17 இன்ச்சு அப்புறம் 3 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நமக்கு 2 பீஸ் இருக்கும், ஏன்னா அடியிலையும் பீஸ் இருக்கனால நம்ம மேலே கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு 2 பீஸ் கிடைக்கும். ஒரே மாதிரி 2 பீஸ் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இப்போ இதே அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒரு சின்ன ரைஸ் பேக் கட் பண்ணோம் இல்லைங்களா, அதில் வந்து மீதம் இருக்க இந்த பீஸ் எடுத்துக்கலாம். இதில் வந்து இப்போ நம்ம கட் பண்ணல இந்த லென்த்தான கிளாத்தை, இதில் ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது
நமக்கு 3 இன்ச் அகலம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இப்போ 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே லென்த்துக்கு அகலம் மட்டும் 3 இன்ச் இருக்கும். ஒரு பீஸ் மட்டும் எடுத்திருக்கேன் அந்த ரைஸ் பேக்கில் இருக்க பீஸ்லேருந்து, அதை 2ஆக கட் பண்ணி இப்போ இந்த 17 இன்ச் 3 இன்ச் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இது வந்து ஹேண்டிலுக்காக தான். இதுக்குள்ளே நடுவில் வந்து இந்த மாதிரி ரைஸ் பேக்கோட பீஸை உள்ளே வச்சு இப்போ நான் காமிக்கிற மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணி தைக்கணுங்க. அவ்வளோதான். இதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு சைடு ஃபோல்டு பண்ணி எகைன் இன்னொரு பக்கம் ஃபோல்டு பண்ணி அப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுடணுங்க. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த 2 பீஸ் இருக்குது பாருங்கள், இதில் தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இதோட உள் சைடு திருப்பிக்கலாங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன். இது வந்து நம்ம ஹேண்டில் அட்டாச் பண்ணுறதுக்காக இந்த 2 பீஸ் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இதில் எப்படி அட்டாச் பண்ணணும்னு காமிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு இந்த பீஸை எடுத்து இப்போ டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். சென்டர் பாயிண்ட்டுக்காக டபுளாக ஃபோல்டு பண்ணி சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த பக்கம் 2.5 இன்ச், அந்த பக்கம் 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் காமிக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஹேண்டில் எடுத்து இதை அப்படியே வச்சுட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளாக அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பீஸ் அட்டாச் பண்ணிட்டோம். இதே மாதிரி தான் இன்னொரு பீஸுமே அட்டாச் பண்ணிடணும். இப்போ 2 பீஸ்லேயுமே நம்ம ஹேண்டில் வந்து அட்டாச் பண்ணியாச்சுங்க. இப்போ இதை கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல சைடு வந்து உள்ளே இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த ஓரமும் தையல் போட்டுக்கலாங்க. முடிக்கும் போது ஸ்ட்ராங் தையல் போட்டு முடிச்சுக்கோங்க. அதே மாதிரி கீழேயுமே தைக்கணுங்க. ஷேப்பில் இந்த மாதிரி 3 ஓரங்கள்லேயும் நம்ம தைச்சி முடிச்சிடணுங்க. 2 சைட்லேயும் அப்புறம் கீழேயுமே ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது 3 பக்கமும் தையல் போட்டதுக்கப்புறம் கீழே இருந்து 2 இன்ச் 2 இன்ச் இப்போ நான் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் 2 இன்ச் 2 இன்ச் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இதை வந்து பாக்ஸ் ஷேப்பில் மார்க் பண்ணிக்கோங்க. 2 இன்ச் 2 இன்ச்சு ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் இப்போ நான் காமிக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி இன்னொரு ஓரமும் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 ஓரம் மட்டும்தான் 2 இன்ச் 2 இன்ச் மார்க் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கணும். கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. 2 பீஸுமே ஒரே மாதிரி ஈவனாக கட் ஆகணுங்க. இப்போ இதை கட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஈஸிங்க. இப்போ நான் காமிக்கிற மாதிரி ஜஸ்ட் அதை அப்படியே இப்படி விரிச்சுக்கணுங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பண்ணி விட்டுட்டு உள்ளே இருக்க அந்த பனியன் கிளாத்தும் கரெக்டாக எடுத்து விட்டுட்டு அப்படியே கரெக்டாக வச்சுட்டு அப்படியே ஓரமாக ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாங்க. இதே மாதிரி தான் இன்னொரு சைடு நான் காமிக்கிறேன். சொன்ன மாதிரியே அப்படியே விரிச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட் பண்ணி விட்டுட்டு உள்ளே இருக்க அந்த பீஸ் கரெக்டாக எடுத்து விட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுடணுங்க. டபுள் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணி வச்சுங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதோட நல்ல சைடு அழகாக நம்ம வெளியே திருப்பி எடுத்துடலாம். அந்த எட்ஜஸ்லாம் கரெக்டாக எடுத்து விட்டுருங்க. அந்த கார்னரில் இருக்க அந்த எட்ஜஸ்லாம் கரெக்டாக நீட்டாக எடுத்து விட்டுருங்க. நமக்கு பாருங்கள் சூப்பராக ஒரு பேக் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப யூனிக்காக இருக்குது பாருங்கள். ரொம்ப சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டோம். நம்ம ஜிப்பு எதுவுமே யூஸ் பண்ணல, வெல்க்ரோ எதுவுமே வைக்கல. ரொம்ப ரொம்ப நீட்டாக வெறும் நம்ம வீட்டில் இருக்க டிஷர்ட் மட்டுமே வச்சு ரொம்ப சூப்பராக ஒரு பேக் ரெடி பண்ணிட்டோம். சும்மா வீட்டில் இருக்க வேஸ்ட்டாக இருக்கிற ஓல்டு டிஷர்ட்டை வச்சு அப்புறம் அந்த பேக் மட்டுமே வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். அந்த பிளாஸ்டிக் பேக்லாம் இப்போ யூஸ் பண்ணுறதே இல்லை. ஆனால் இந்த மாதிரி நம்ம கிளாத் கூட வச்சு அட்டாச் பண்ணோம்னா பார்க்க ரொம்ப யூனிக்காக இருக்குது பார்த்தீங்களா. சீக்கிரமாகவும் தைச்சிடலாம். பார்க்க அழகாகவும் இருக்குது, நீட்டாகவும் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அதுக்கப்புறம் போடுற புது புது வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும், நீங்களும் பார்க்க முடியும். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.